எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, டபுள் பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு சுக்கா ரெசிபி தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது டபுள் பீன்ஸ் வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் வைக்காதீங்க. குக்கரில் வச்சிங்கன்னா குழஞ்சி போகிற மாதிரி ஆகிடும் டபுள் பீன்ஸு. பாத்திரத்துலேயே கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். ஊற வச்சுருந்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. இதுக்கு மசாலா வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகு பவுடர். அவ்வளோதான் இதுக்கு மசாலா. உப்பு வந்து நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். இப்போ வாங்க செய்யறத பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். சூடாகட்டும். இதுக்கு அதிக எண்ணெய்லாம் தேவைப்படாது. கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் போதும். பாருங்கள் வியூவர்ஸ், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன் போட்டால் கூட போதும். கொஞ்சம் சூடாகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வதக்கிக்கோங்க கலந்து விட்டு. பாருங்கள், இது கூட வந்து நம்ம தக்காளி ஒன்று எடுத்துருக்கோம் இல்லையா, அது கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இந்த எண்ணெயில் கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும். பாருங்கள், இப்போ வந்து கருவேப்பிலை நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுறதால இந்த சுக்கா ரெசிபி வந்து கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் டபுள் பீன்ஸ் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரம் வெந்துடும், டபுள் பீன்ஸ் வேகாது. அதுக்காக நீங்கள் வேக வச்சு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கிளறி விடுங்க. பாருங்கள், இதுக்கு உப்பு போடலை. கொஞ்சமாக உப்பு பார்த்து போடுங்க. உருளைக்கிழங்குலையும் டபுள் பீன்ஸ்லேயும் உப்பு கம்மியாக தான் பிடிக்கும். நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக கிளறி விட்டேன். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அது எல்லாமே போட்டுக்கலாம். கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து இப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. மசாலா போடுறதால அடி பிடிக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டால் போதும். நம்ம ஏற்கனவே டபுள் பீன்ஸை வேக வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு மட்டும் வேகணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி போட்டுக்கலாம்.
பாருங்கள், நான் மசாலா எடுத்த தட்டுலேயே கொஞ்சமாக தண்ணி போடுறேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். டோட்டலாக ஒரு அரை டம்ளர் நீங்கள் போடுங்க போதும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம உப்பு ஏற்கனவே போட்டோம், தேவைன்னா போட்டுக்கலாம். பாருங்கள், இன்னும் ஒரு 1/4 டம்ளர் போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஃப்ளேமை கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. தண்ணி பாருங்கள் பாதி அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நம்ம வெங்காயம் போடலை. இப்போ நம்ம கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் போட்டிங்கன்னா இந்த சுக்கா ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒன்று நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் இந்த மசாலாவில் கலந்துட்டு பாதி வேகும் பாதி வேகாமல் இருக்கும். அது நம்ம இந்த சுக்கா ரெசிபி சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லாவே ட்ரை ஆகட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சி. ஃப்ளேம் குறைச்சியே செய்யுங்க. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி போடலை, கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கனாலும் இந்த சுக்கா ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகிடுச்சி. பாருங்கள், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறத பார்க்கலாம். பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரசம் சாதம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்கன்னு தெரியாது. ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா பாருங்கள், என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த